அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சேவையின் 3ஆம் தரத்தில் உள்ள அலுவலர்களுக்கு நடைபெறுகின்ற முதலாவது வினைத்திறமைகான் தடை பரீட்சை 2024க்கான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். ஜூன் மாதத்தில் நடைபெறுகிற முதலாவது கணக்கீட்டு முறைமைகள் தொடர்பான செயலமர்வாக இது இருக்கிறது. இந்த செயலமர்வில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாவது வினைத்திறமைகான் தடை பரீட்சையினுடைய கணக்கீட்டு முறைமைகள் வினாத்தாளை துணையாக கொண்டு அதற்கான விடைகளை மட்டும் பார்ப்பதாக இல்லாமல் அதனோடு தொடர்புடைய விடயங்களை அந்த கேட்கப்பட்ட வினாக்களுக்கு மட்டும் விடைகளை தேடாமல் அந்த வினாக்களினுடைய துணையோடு இன்னும் அவ்வாறு வரக்கூடிய வினாக்களவை என்பது தொடர்பாக நாங்கள் கலந்து பேசுகிறோம். சரிதானே? இதில் இருக்கிற முதலாவது வினாவை பார்ப்போம். இலங்கை குடியரசினது நிதி வருடம் ஆரம்பிக்கின்ற மற்றும் முடிவுறுகின்ற திகதிகள் யாவை என்று சொல்லி கேட்டிருக்கு. யார் எனக்கு விட சொல்ல போகிறது? எங்க இருக்குது? டிசம்பர் 31. திரும்ப எங்க இருக்குது இது? நிதி ஒழுங்கு விதி, முதலாவது நிதி ஒழுங்கு விதியில. முதலாவது நிதி ஒழுங்கு விதியில இருக்குது. சரிதான். முதலாவது நிதி ஒழுங்கு விதியில இருக்கிறது. தாவன விதிக்கோவையினுடைய முதலாவது அத்தியாயத்தினுடைய முதலாவது நிதி ஒழுங்கு விதியே இதுதான். என்ன சொல்லப்பட்டிருக்கு முதலாவது நிதி ஒழுங்குல? இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதியாண்டு. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதியாண்டு ஓர் ஆண்டிலும் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி அதே ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 1ஆம் தேதியில் முடிவடைகிறது. இதுதான் நிதி ஒழுங்கு விதி 1. இப்படித்தான் நிதி ஒழுங்கு விதி ஆரம்பிக்குது. இப்போ இது தெரிஞ்சிருந்தா பாருங்க, இப்படி எழுதப்பட்டிருந்தால் முழுமையான புள்ளி கிடைக்கும். இப்போ நிதி ஒழுங்கு விதி 1 எப்படி கேள்வி கேட்டாலும் இதுதான் கேள்வி. சரிதானே? இப்போது இந்த ஜனவரி 1 தொடக்கம் டிசம்பர் 31 என்று எழுதுகிற போது ஒரு சட்ட ரீதியான வார்த்தை இருக்குது. அதே ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதி. ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி அதே ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதியில் முடிவடைகிறது என்பதை பார்த்து கொண்டால் சரியாக இருக்கும். சரிதானே? சரி, அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். எதிர்பாராத அவசர செலவினங்களினை மேற்கொள்வது தொடர்பான நிதியினை பெற்றுக்கொள்வதற்காக பாராளுமன்ற அனுமதியின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நிதியம் எது என்று சொல்லி கேட்டுக்கிறார். எதிர்பாராத செலவு நிதியம். எதிர்பாராத செலவு நிதியம். எதிர்பாராத செலவு. குட் ஈவினிங் சார். என்னன்னு சொன்னா நான் நேற்று 2000 ரூபாய் கட்டினேன் சார். 2 இதுக்கும் சேர்த்து எனக்கு எதிர்பாராத செலவு நிதியம். சரிதானே? சரி, அடுத்த 3வது கேள்வியை பார்ப்போம். அதில் ஒன்றும் சிரமப்படுறதுக்கு இல்லை. செலவின விடயம் ஒன்றுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு அவ்வருடத்தினுள் செலவு செய்வதற்கு போதுமானதாக இல்லை என காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வேறு செலவின விடயத்திலிருந்து நிதி ஒதுக்கீட்டினை மாற்றிக்கொள்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்ற நிதி ஒழுங்கு விதி எது? வகை மாற்றம் சார். நிதி ஒழுங்கு விதி 66 வகை மாற்றம். திரும்ப சொல்லுங்கம்மா. நிதி ஒழுங்கு விதி 66 வகை மாற்றம். நிதி ஒழுங்கு விதி 66ல் சொல்லப்பட்டிருக்கு அதற்குரிய அனுமதி. அப்படித்தானே? 66 சரியா? சார் 65, 1, 2, 3 பிரிவிலையும் 69லையும் சொல்லப்படுவதில்லோ இருக்கிறத பற்றி 66ல் சொல்லியிருக்கு. சரியா? வகை நடவடிக்கை எங்க சொல்லப்பட்டிருக்குது? வகை மாற்ற நடவடிக்கை பற்றி எங்கப்பா சொல்லி இருக்கு? வகை மாற்ற 66 தானே சார்? இங்க சொல்லி இருக்கு 66ல்
நிதி ஒழுங்கு விதி 65 3 சொல்லி இருக்கிறாங்களா? வகை மாற்றம் 65 3 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லி இருக்குது? 65 2 1 2 3 நிதி ஒழுங்கு விதி 69 குறிப்பிடப்பட்ட விதத்தில் சேமிப்புகளை மாற்றுவது பொதுவாக வகை மாற்ற நடவடிக்கை என குறிப்பிடப்படுகிறது. சரிதானே? அப்போ வகை மாற்ற நடவடிக்கை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது எது என்று கேட்டால் நிதி ஒழுங்கு விதி 65 என்று எழுதினா போதுமானது. நிதி ஒழுங்கு விதி 65 இது சொல்லப்பட்டிருக்குது. சரியா? சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க? திரட்டிய நிதியத்திலிருந்து பணத்தினை விடுவிப்பதற்கான அதிகாரத்தை வழங்கும் போது நிதி அமைச்சரினால் கையொப்பமிட பெயரால் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆணை சீட்டு என்ன அல்லது நிதி ஆணை சீட்டு, எப்படி சொன்னாலும் சரி, ஆணை சீட்டு அல்லது நிதி ஆணை சீட்டு என்று சொல்லி அதை பார்த்தோம்னா சரி. நிதி வருடம் முடிவுற்ற பின்னர் கணக்கீட்டு உத்தியோகத்தினால் வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களை உள்ளடக்கியதாக கணக்காய்வு தலைமை அதிபதிக்கு சமர்ப்பிப்பதற்காக தயாரிக்கப்படுகின்ற கணக்கு எப்பெயரால் அடையாளப்படுத்தப்படுகிறது? என்ன பேர்? கணக்கீட்டு உத்தியோகத்தர் வருஷம் முடிஞ்ச உடனே கொடுக்கிற கணக்குக்கு என்ன பேரப்பா? சாரி, ஒதுக்கீட்டு கணக்கு. சரிதானே? அப்படி சமர்ப்பிக்கிற கணக்குக்கு என்ன பேர்? ஒதுக்கீட்டு கணக்கு என்று சொல்லி சொன்னீங்கன்னா சரி. திரட்டிய நிதியத்திலிருந்து செலவினங்களை மேற்கொள்வதற்காக அப்ப இதுவரைக்கும் 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் 2 புள்ளி, இனி 4 புள்ளியாக மாறுது. திரட்டிய நிதியத்திலிருந்து செலவினங்களை மேற்கொள்வதற்காக காணப்படுகின்ற ஏற்பாடுகள் பிரதானமாக 2 வகைகள் ஆகும். அந்த 2 வகைகளையும் பெயரிடுக என்று சொல்லி கேட்டிருக்கு. வழங்கல் சேவை, விசேட சட்ட சேவை. வழங்கல் சேவைகள் அல்லது ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள் என்றும் அதை சொல்றது. வழங்கல் ஒதுக்கீட்டு சட்டத்தினாலே அனுமதிக்கப்படுகின்ற சேவைகள் என்பதன் காரணமாக அதை ஒதுக்கீட்டு சட்ட சேவை என்று சொல்லியும் சொல்றது. வழங்கல் சேவை அல்லது ஒதுக்கீட்டு சட்ட சேவை. 2வது வழங்கல் சேவைகள் என்று பன்மையில் எழுதுவோம். அதே போல வழங்கல் சேவைகள் அல்லது ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள். 2வது ஒதுக்கீட்டு சட்டம் தவிர்ந்த ஏனைய சட்டங்களினாலே, அதாவது விசேட சட்டங்களினாலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள செலவினங்கள். அது என்னென்று சொல்றோம் நாங்கள்? விசேட சட்ட சேவைகள். சட்ட சேவைகள். அந்த வேறுபாடு பிள்ளைகளை தெரியுமா? ஒதுக்கீட்டு சட்டத்தினாலே அதிகாரம் அளிக்கப்படுபவை ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள். விசேட சட்டங்களினால், அதாவது அரசியலமைப்பு சட்டம் அல்லது அது போன்ற பாராளுமன்றத்தினால நிறைவேற்றப்பட்ட வேற சேவைகளினால ஏற்படுத்தப்பட்டால் அதை நாங்கள் என்னன்னு சொல்றது? விசேட சட்ட சேவைகள் என்று சொல்லி. மாதாந்த வங்கி கணக்கணக்க கூட்டை தயாரிப்பதற்கு தேவைப்படுகின்ற பிரதான கணக்கு மீதிகள் 2ஐயும் குறிப்பிடுது. மாதாந்த வங்கி கணக்கணக்க கூட்டை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற 2 கணக்கு மீதிகள் என்னது? பிள்ளைகளுக்கு வங்கி கணக்கணக்க கூட்டு சம்பந்தமாக நான் ஒரு விளங்கப்படுத்தி விடுகிறேன் இந்த இடத்துல வச்சுக்கொண்டு. சரிதானே? இந்த வங்கி கணக்கணக்க கூட்டு எல்லாருக்குமே அது ஒரு கொஞ்சம் பிரச்சனை. அது என்ன என்கிற பிரச்சனை இருக்கும். அக்கௌண்ட்ஸில் வேலை செய்கிற சில பேருக்கு அது தெரியும், மற்ற ஆட்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. சரிதானே? அப்போ
அப்போ கவனிங்க பிள்ளைகள், இப்போ நாங்கள் வங்கியில் காசை போட்டு ஒரு நடைமுறை கணக்கை ஆரம்பிப்போம். சரியா? வங்கியில் காசை போட்டு நடைமுறை கணக்கை ஆரம்பிக்கிறோம்னா எங்களுடைய நிறுவனம் வங்கியில் கொண்டு போயிட்டு காசை போட்டு ஒரு வங்கி கணக்கை தொடங்குது. இப்போ வங்கி கணக்கை தொடங்குகிற நேரத்தில் அந்த வங்கி கணக்கில் நாங்கள் வைப்பு செய்த தொகை ஒரு 1 மில்லியன் ரூபான்னு வச்சுக்கொள்வோமா, 10 லட்சம் ரூபா. சரிதானே? 10 லட்சம் ரூபாவை நாங்கள் வைப்பு செய்து ஒரு கணக்கை ஆரம்பிக்கிறோம். இது ஆரம்பித்தால் இதுக்கு பிறகு இந்த கணக்கில் இருந்து காசு போகும் வரும் போகும் வரும். எப்படி போகும்? நாங்கள் செக் எழுதி கொடுத்தால் காசு குறையும். நாங்கள் யாருக்காவது செக் எழுதி கொடுத்தமாக இருந்தால் காசு குறைஞ்சு போயிடும். இல்லை அவர்கள் யாராவது எங்களுக்கு காசோல தருவார்களாக இருந்தால், எங்களுக்கு செக் தந்தினோம்னா நாங்கள் கொண்டே பேங்க்ல இந்த அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்ணோம்னா எங்களுக்கு காசு கூடவே. சரியா? சொல்லுங்க 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 நீங்க டாடா டாடாட்ட சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்சம் உங்களோட மக்கில கவனம் எடுங்கோ தயவு செய்து. சரியா? சரி, இப்போ இந்த வங்கி கணக்கை கூட்டி நாங்கள் ஒரு 1 மில்லியன் ரூபா காசை கொண்டு போய் போட்டுட்டு ஆரம்பிக்கிற பிள்ளைகள் கணக்கை ஆரம்பித்தா நாங்கள் காசோலைகளை கொடுப்போம். நாங்கள் செக் எழுதி கொடுப்போம். சரிதானே? செக் எழுதி கொடுத்தோம் என்றால் அந்த செக்கை கொண்டு போய் ஆக்கள் பேங்கில் கொடுத்து காசு வாங்க எங்களோட காசு குறையும். இப்போ நாங்களும் ஒரு கணக்கு கோப்பி வச்சுருப்போம், பேங்கும் ஒரு கணக்கு கோப்பி வச்சுருக்கோம். இந்த 10 லட்சம் ரூபாவுக்கு நாங்கள் எங்களுடைய கணக்கு கோப்பிக்கு காசு ஏடு என்று பேர் வச்சிருக்கிறோம். எங்களுடைய கணக்கு கோப்பிக்கு காசு ஏடு என்று பேர். பேங்க் தான் ஒரு கோப்பி ஒன்று வச்சிருக்கோம். எங்களுக்குரிய தனியான ஒரு லெஜர் ஒன்று வச்சிருக்கோம். எங்களுக்கான ஒரு தனிநபர் கணக்கு ஒன்று அல்லது தனி கணக்குக்கான எங்களுடைய வங்கி கணக்குக்குரிய ஒரு கணக்கேடு ஒன்று அங்கே பேணப்படும். இப்போ நாங்கள் காசோலைகளை கொடுத்து விடுவோம். நாங்கள் இந்த 1 மாத காலப்பகுதியில் கொடுக்குறோம். ஒரு ஆளுக்கு 100,000 ரூபா, ஒரு ஆளுக்கு 75,000 ரூபா, இன்னொரு ஆளுக்கு 1,30,000 ரூபா, இன்னொரு ஆளுக்கு 2,50,000 ரூபா, இன்னொரு ஆளுக்கு 1,05,000 ரூபா என்று சொல்லி செக்கை கொடுத்துட்டோம். ஒரு 5 செக் கொடுத்துட்டோம். 1,75,000, 1,30,000, 2,50,000, 1,05,000 என்று சொல்லி இந்த செக்கை கொடுக்குறோம். சரியா? இப்படி கொடுத்தோம்னா இப்போ எங்களுக்கு தெரியும் எல்லாமா சேர்த்து நாங்கள் 1,00,000, 1,75,000, 1,80,000, 2,10, 3,10, 3,60, 5,60,000 ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டோம். சரியா? என்னுடைய கூட்டுத்தொகை சரியோ தெரியல, நீங்கள் யாரும் கொடுத்து வச்சுருந்தா பார்த்துக்கொள்ளுங்க. 1,75, 3, 5, 50, சாரி 6,60,000 ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டோம். சரிதானே? 6,60,000 ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டோம். அப்போ எங்களுடைய கணக்குக்கு இன்னும் எங்களோட வங்கி கணக்கில் 3,40,000 ரூபாய் இருக்க வேணும். சரியா? இதே வேளை எங்களுக்கு ஆக்கள் தந்த செக்கும் நாங்கள் கொண்டு டிபாசிட் பண்ணினாங்க. 60,000 ரூபா ஒரு செக். நீங்கள் உங்களோட வசதிக்காக குறிக்கிற வேண்டாம் குறித்து கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்கள் 10 லட்சம் ரூபா போட்டு நாங்கள் கொடுத்த செக் 1,75,000, 1,30,000, 2,50,000, 1,05,000. சரியா? இப்போ 175, 205, 305, 355, 555, 560, 660, 6,60,000 ரூபாவுக்கு நாங்கள் காசோல கொடுத்துட்டோம். அப்போ எங்களோட கணக்குக்கு 3,40,000 எங்களோட கணக்கில் இருக்க வேணும். சரிதானே? அதை விட எங்களுக்கு தந்த செக் கொண்டு போய் கணக்கு பார்த்து நாங்கள் 60,000 ரூபா ஒரு ஆள் தந்தவர், இன்னொரு ஆள் 33,000 ரூபாவுக்கு செக் தந்தவர், ஒரு ஆள் 1,67,000 ரூபாவுக்கு செக் தந்தவர், இன்னொரு ஆள் 55,000 ரூபாவுக்கு செக் தந்தவர். இப்போ நாங்கள் இதெல்லாம் கொண்டு அங்கே டிபாசிட் பண்ணிட்டோம். சரிதானே? அப்போ டிபாசிட் பண்ணினா எங்களுக்கு தெரியும் அதில் நாங்கள் போட்ட காசு 60,000, 33,000, 1,67, 55 எல்லாத்தையும் கூட்டினா 2,60, 3,15,000 ரூபா நாங்கள் கொண்டே போட்டிருக்கோம்.
அப்போ எங்களோட காசில் 3,40,000 இருக்க வேணும், இங்கே 3,15,000 இருக்க வேணும். நாங்கள் டிபாசிட் பண்ணிட்டோம். ஆகவே எங்களோட கணக்கில் 6,55,000 ரூபாய் இப்போது எங்களோட பதிவேட்டின்படி இருக்க வேணும். எங்களோட பதிவேட்டின்படி இருக்க வேணும். ஆனால் பேங்க்ல இருந்து எங்களுக்கு மாதம் முடியக்குள்ள ஒரு அறிக்கை ஒன்று வரும், ஒரு கூற்று ஒன்று வரும். சரிதானே? ஒரு கூற்று ஒன்று வரும். எங்கள்கிட்ட இருந்து வாங்கினது, கொடுத்தது, எங்களோட சார்பில் மேற்கொள்ளப்பட்ட எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாத்தையும் பதுங்கி கடைசியாக இப்போது எங்களோட கணக்கில் எவ்வளவு காசு இருக்குது என்று சொல்லி வேறு. சரி, இந்த அவர்கள் தருகிற போது 7,25,000 ரூபாய் இருக்குது என்று சொல்லி உங்கள் கணக்கு தாராங்க. எங்களோட கணக்கின்படி 6,55,000 ரூபா தான் இருக்க வேணும். ஆனால் வங்கி தருகிறது எங்களோட கணக்கில் 7,25,000 ரூபாய் இருக்குது என்று சொல்லி. சரியா? இப்படி வங்கியிடம் இருக்கக்கூடிய வங்கி கூற்றின்படியான மீதியும் எங்களிடம் இருக்கிற புத்தகம் காசேட்டின்படியான மீதியும் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாமல் உள்ள போது அதை இணக்கம் செய்வதற்காகத்தான் தயாரிக்கப்படுகிறது வங்கி கணக்கு இணக்க கூற்று. வங்கி கணக்கினை இணக்கம் செய்வதற்காக காட்டப்படுகிற கூற்றுக்கு பேர் தான் வங்கி கணக்கு இணக்க கூற்று. சரியா? இப்போ எதனால இந்த வங்கி கணக்கிணக்க கூற்று தயாரிக்க வேண்டி இருக்கிறது, இந்த ரெண்டு மீதிகளும் வேறுபடுகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சரிதானே? அப்போ கவனிங்க, இந்த வங்கி கணக்கிணக்க கூற்றை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற 2 பிரதானமான கணக்கு மீதிகள் எவை என்று கேட்கப்பட்டால், ஒன்று வங்கி கூற்று மீதி. வங்கி கூற்று மீதி. வங்கி கூற்று மீதி என்ற என்ன? பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு பேலன்ஸ் என்று சொல்லி வருகிறது வங்கி கூற்று மீதி. இரண்டாவது காசேட்டின் மீதி. காசேட்டின் மீதி. காசேட்டின் மீதி என்றால் எங்கட கொப்பி, எங்கட கணக்கு கொப்பியின்படி என்ன பேலன்ஸ். இந்த ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன? சரிதானே? இந்த வேறுபாடு ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அது எந்த கணக்கை கூட்டி காட்டும், எந்த கணக்கை குறைச்சி காட்டும் என்று சொல்லியும் சொல்லிக்கொண்டு வார். சரிதானே? நீங்கள் ப்ளஸ் மைனஸ் என்று போட்டு அல்லது எந்த கணக்கை கூட்டி காட்டும், எந்த கணக்கை குறைச்சி காட்டும் என்று குறிப்பதன் மூலமாக சில வேளைகளில் காசீட்டு மீதியிலும் பார்க்க வங்கி கணக்கின் மீதியை கூட்டுபவை தனியாக படித்துக் கொள்ளலாம். சரிதானே? இப்போ காசீட்டுக்கு ஒரு மீதி இருக்குது, வங்கி கூற்றினுடைய மீதியை கூட்டி காட்டு. நாங்கள் காசேட்டில் குறைய இருக்குது, வங்கி கூற்றின் மீதி கூட இருக்கு. வங்கி கூற்று மீதி அதை அதிகரித்து காட்டக்கூடியவை எவை? மற்ற பக்கமாக காசேட்டின் மீதியை அதிகரிக்கக்கூடியவை எவை? காசேட்டில் கூட இருக்கும், வங்கி கூற்றில் குறைய இருக்கும். முதலாவது சொல்றேன், வங்கி கூற்றில் கூட இருக்கும் மீதி, ஆனால் காசேட்டில் குறைய இருக்கும். வங்கி கூற்றில் கவனித்தீங்கன்னா, வங்கி கூற்றில் அதிகமாக இருப்பதற்கான காரணம் ஒன்று மாற்றப்படாத காசோலை. மாற்றப்படாத காசோலை. நாங்கள் செக் எழுதி கொடுத்துட்டோம், எங்கட காசேட்டில் குறைச்சி காட்டி போட்டோம், கழிச்சிட்டோம். ஆனால் அந்த செக் கொண்டு போய் அவர் பேங்க்ல போட்டு கணக்கில் போட்டு இன்னும் காசாக்கவில்லை, வீட்டை கொண்டே வச்சு. அப்போ காசேட்டு மீதி குறைய இருக்கும், வங்கி கூற்று மீதி கூடுதலாக இருக்கும். மாற்றப்படாத காசோலை. நேரடி வைப்புக்கள். எங்களுக்கு தெரியாது, யாராவது எங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியாக கொண்டு வந்து வைப்பு செய்திருப்பாங்க. சரிதானே? நேரடி வைப்புக்கள். வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட அறவீடுகள். நாங்கள் வங்கிக்கு சில நேரங்களில் சில
நிலையியல் கட்டளைகளை கொடுக்குறேன், ஸ்டாண்டிங் ஆர்டரை கொடுப்போம். இப்படி செய்யுங்கோ, எங்களுக்கு ஆசை இவர்கிட்ட இருந்து அறவிடுங்கோன்னு சொல்லியிருப்போம். வங்கியினால் நேரடி அறவீடுகள், வங்கியினால் அறவீடு செய்யப்பட்டவை. மாற்றப்படாத காசோல எங்களை விட அங்கே அவற்றை பேலன்ஸ் கூட இருக்கும், நேரடி வைப்புகள் கூட இருக்கு, வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட அறவீடுகள் இருக்கு. இது தவிர சில வேளைகளில் வங்கியினுடைய பதிவு தவறுகள், இந்த வங்கியின் பதிவு தவறு ரெண்டு பக்கத்துக்கும் வரும், கூடவும் வரும் குறையவும் வரும். வங்கியின் பதிவு தவறுகள் வேறு யார்ட்டையும் கணக்கில் வரவு வைக்க வேண்டியதை தவறுதலாக எங்கட கணக்கில் வரவு வச்சு விட்டது என்றால் பிழைச்சிப்போம். வங்கியினுடைய தவறுகள் இதுக்குள்ள வரும். சில வேளையில் காசேட்டில் கூட இருக்கும், வங்கியில் குறைய இருக்கும். சரிதானே? எப்படி இருக்கும் என்றால் வசூலிக்கப்படாத காசோலை. மாற்றப்படாத காசோலை என்றால் நாங்கள் எழுதி கொடுத்த காசோலை, எங்களால் வரையப்பட்ட காசோலை ஒன்று பெற்றுக்கொண்ட நபரினால் இதுவரையில் வங்கியில் சமர்ப்பித்து பணமாக்கப்படவில்லை என்றால் அது மாற்றப்படாத காசோலை. சரிதானே? நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட காசோலை ஒன்று அதனை பெற்றவரினால் இதுவரையில் வங்கியில் சமர்ப்பித்து பணமாக்கப்படாவிட்டால் மாற்றப்படாத காசோலை. அப்போ எங்கட கணக்கில் குறைய இருக்கும், வங்கியின் கணக்கில் காசு கூட இருக்கும். வசூலிக்கப்படாத காசோலை என்பது எங்களுக்கு வேற யாராவது தந்து நாங்கள் அதை பேங்கில் டிபாசிட் பண்ணியிருப்போம், டிபாசிட் பண்ணின உடனே எங்கட கணக்கில் வரவு வச்சிடும். ஆனால் வங்கி இன்னும் அவர்கிட்ட இருந்து அதை அறவிட்டு முடியவில்லை, அவரிடமிருந்து அந்த காசோலைக்குரிய பணம் அதை இன்னும் அந்த காசோலை தேறவில்லை, தேறாத காசோலை என்று சொல்கிறோம். வசூலிக்கப்படாத காசோலை அல்லது தேறாத காசோலை, இது ஒரு காரணமாக இருக்கு. சரிதானே? அப்போ வசூலிக்கப்படாத காசோலை என்றால் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்ட காசோலை ஒன்று திணைக்களத்தின் வங்கி கணக்கில் வைப்பு செய்யப்பட்டும் இதுவரையில் அதற்குரிய தொகை அறவீடு செய்யப்பட்டு திணைக்கள வங்கி கணக்கில் சேர்க்கப்படாவிட்டால் அது வசூலிக்கப்படாத காசோலை. சரியா? அடுத்தது வங்கி கட்டணம். வங்கி கட்டணம் என்று சொல்றது பேங்க் தன்னுடைய சேவைக்காக ஒரு ரேட் அறவிடும். இந்த ஏடிஎம் கார்டு நீங்க பாவிச்சா உங்கள்கிட்ட அந்த காசு அறவிடுற மாதிரி அறவிடும். அப்போ வங்கி கட்டணம். சரிதானே? அதே போல வங்கியால் செலுத்தப்பட்ட கொடுப்பனவுகள். வங்கியால் செலுத்தப்பட்ட கொடுப்பனவு சொல்றது நிலையியல் கட்டளை. நாங்கள் அவர்களுக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுத்துருப்போம், மாதம் எங்களுடைய சம்பளத்தில் இருந்து எங்கே எவ்வளோ காசு அனுப்புங்கோ என்று சொல்லி. அதே போல் நிறுவனமும் கொடுத்துருக்கோம், இதில் இருந்து எங்கே கொடுக்க வேண்டும். அப்போ வங்கியினால் செலுத்தப்பட்ட கொடுப்பனவுகள், எங்கள் சார்பில் வங்கியினால் செலுத்தப்பட்ட கொடுப்பனவு. சில வேளை காசேட்டின் பதிவு தவறுகளின் காரணமாக இருக்கலாம். காசேட்டின் பதிவு தவறுகள் காரணமாக இருக்கும். சரியா? இப்போ ஓரளவுக்கு இந்த விடயங்கள் ஒரு 7-8 விஷயம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதை பார்த்தால் காணும். சில வேளை அவர்கள் உங்கள்கிட்ட அடுத்த முறை கேள்வியை கேட்பார்கள், வங்கி கூற்றின் படியான மீதியும் காசேட்டின் படியான மீதியும் வேறுபடுவதற்கான காரணங்கள் எவை என்று கேட்பார். சரிதானே? வங்கி கூற்றின் படியான மீதியும் காசேட்டின் படியான மீதியும் வேறுபடுவதற்கான காரணங்கள் என்ன? நடுக வங்கி கணக்கு கூட்டின் 2 பிரதானமான கணக்கையும் கேளுங்கன்னு சொல்லாமல் அதை சொல்லி போட்டு இந்த 2 ஏன் வித்தியாசப்படும். இப்போ நீங்கள் சொல்லணும், மாற்றப்படாத காசோலைகள், வங்கியில் மேற்கொள்ளப்படுகிற நேரடியான வைப்புகள், வங்கி என்னுடைய அறவீடுகள், வங்கியினால் நேரடியாக பெறப்பட்ட அறவீடுகள், வங்கி பதிவு தவறுகள், வசூலிக்கப்படாத காசோலைகள் அல்லது தேறாத காசோலைகள், வங்கி கட்டணம், வங்கியினால் செலுத்தப்பட்ட கொடுப்பனவுகள், காசேட்டில் காணப்படும் பதிவு தவறுகள் போன்ற காரணங்களினால், இந்த காரணங்கள் இருக்கலாம், போன்ற காரணங்களினால் இந்த வேறுபாடு ஏற்படும். சரிதான்? அப்போ இந்த வேறுபாட்டை பார்த்து இதனால தான். அப்போ நான் முதல் சொன்ன கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா போட்டு நாங்கள் எல்லாமா ஒரு 5 செக் கொடுத்த நாங்கள் 4 செக் டிபாசிட் பண்ணினாங்க. 5 செக் 1,75,000, 1 30, 2 50, 1 5, 6 60க்கு கொடுத்துட்டேன்.
60,000 33,000 1 67 55,000 3 15க்கு நாங்கள் டிபாசிட் பண்ணியிருக்கிறோம். சரிதானே? 660க்கு கொடுத்துருக்கிறோம், 3 15க்கு டிபாசிட் பண்ணியிருக்கிறோம். அப்போது எங்களுக்கு பார்க்கைக்குள்ள இருக்க வேண்டியது 655, ஆனால் 725 இருக்கு. என்னென்று எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கக்குள்ள நாங்கள் போட்ட ஒரு காசோலை 60,000 ரூபாவுக்கு நாங்கள் டிபாசிட் பண்ண செக் இன்னும் அது மாறி காசாகி வரை. அதே போல் நாங்கள் கொடுத்த 1,30,000 ரூபா செக் வாங்கி கொண்டு போனவர் வீட்டை வச்சிருக்கிறார். இன்னும் அவருக்கு பஞ்சாங்கத்தின்படி நல்ல நேரம் வராதபடி அவர் பேங்கில் கொண்டு டிபாசிட் பண்ணி. அப்போ இந்த ரெண்டும் காரணமாக இருப்பதனால வங்கியினுடைய மீதிக்கும் எங்களுடைய மீதிக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. சரிதானே? 70,000 ரூபா வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. வங்கியினுடைய மீதி 70,000 ரூபா கூடுதலாக இருக்குது, எங்களோட மீதி 70,000 குறைவாக இருக்குது. இப்படி இணக்கம் காண்றதுக்கு பேர் தான் வங்கி கணக்கு இணக்க கூற்று. சரியா? இந்த விடயம் தொடர்பாக ஏதாவது உங்கள்ட்ட கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சரி, அப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ளே போக போகிறோம். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய சம்பளத்தில் இருந்து மேற்கொள்ளப்படுகிற கழிப்பினவுகளினுடைய 2 வகைகளையும் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டால், நாங்கள் அதில் 2 விதமான வகைகள் என்பதை விளங்கப்படுத்துகிறதுக்கு, ஒன்று வேதன பட்டியலில் காட்டுவதற்கென்று அனுமதிக்கப்பட்ட கழிவுகள், சம்பள பட்டியலில் காட்டுவதற்கென்று சொல்லி அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். 2வது 1 மாத வேதனத்தில் அல்லது கூலியிலிருந்து 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள். இதுதான் 2 விதமான கழிவுகள். வேதனங்கள் கூலிகளிலிருந்து அனுமதிக்கப்பட்ட கழிவுகள் என்று சொல்லி கேட்கப்பட்டால், சம்பளங்களில் இருந்து கழிப்பதற்காக அனுமதிக்கப்படுகிறது. 2 விதமாக இருக்குது. ஒன்று வேதன பட்டியலில் காட்டுவதற்கென அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். இது நீதி பிரமாணம் 7வது பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறாம். அது உங்களுக்கு வேணாம். வேதன பட்டியலில் காட்டுவதற்கென்று அனுமதிக்கப்பட்ட கழிவு வேணுமானால் அதை நீங்கள் விளக்கமாக சொல்லலாம். இது நிதி ஒழுங்கு விதிகள் 7ஆம் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது 1 மாத வேதனம் அல்லது கூலியிலிருந்து 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள். 1 மாத வேதனத்தில் அல்லது கூலியிலிருந்து 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள் என்று சொல்லி 2 விதமான கழிவுகள் இருக்கு. வேதன பட்டியலில் காட்டுவதற்கென்று அனுமதிக்கப்பட்ட கழிவுகள். 2வது 1 மாத வேதனத்தில் அல்லது கூலியிலிருந்து 40% எல்லைக்கு உட்பட்ட கழிவுகள். இப்போ அடுத்த விடயம் என்னென்றால், இந்த 40% சொல்லுகிற போது 40% எல்லையை மீறக்கூடியவை எவை என்பது அடுத்த கேள்வி. வேதனங்கள் கூலிகளிலிருந்து பொதுவாக 40%க்கு மேற்பட்ட தொகையை கழிவு செய்ய இயலாது. வேதனங்கள் கூலிகளிலிருந்து 40%க்கு மேற்பட்ட தொகையை கழிவு செய்ய இயலாது. ஆனால் நியதி சட்ட முறையான கழிவுகள், திரைசேரியினால் காலத்துக்கு காலம் அறிவிக்கப்படுகின்ற கழிவுகள் இதற்கு விதிவிலக்காகும். இவ்வாறு விதிவிலக்கான கழிவுகள் எவை என்று கேட்கப்பட்டால், அதாவது சம்பள பட்டியலிலிருந்து மேற்கொள்ளப்படும் 40% வரையறைக்கு உட்படாத அறவீடுகள் எவை என்று கேட்கப்பட்டால், அதை 2ஆ பிரித்து சொல்றீங்க நீங்க. ஒன்று சட்டமுறையான அறவீடுகள் அல்லது சட்டமுறையான கழிவுகள், நியதி சட்டமுறையான கழிவுகள், இப்படியெல்லாம் சொல்றது. 2வது நியதி சட்டத்துக்கு அப்பாற்பட்ட அறவீடுகள். இதில் சொல்லப்படுகிற விடயங்கள் எல்லாம் 40% கூட வந்தாலும் கழிக்கலாம். என்னென்ன கழிக்கலாம்? நியதி சட்ட முறையானவற்றுக்குள்ள விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய அறவீடு, அரசாங்க சேவை சகாய நிதிக்கான அறவீடு, வருமான வரி அறவீடு, ஆயுள் காப்புறுதிக்கான தவணை கட்டணம், இது 40% கூட வந்தாலும் கழிக்கக்கூடிய நியதி சட்ட முறையான அறவீடு. அடுத்தது 40% மேலே வந்தாலும் கழிக்கக்கூடிய நியதி சட்டத்துக்கு அப்பாற்பட்ட அறவீடு, விழா முற்பணங்களுக்கான அறவீடு, சம்பள முற்பண அறவீடு, அரை சம்பள அல்லது சம்பளமற்ற விடுமுறைக்கான அறவீடு, வீடமைப்பு கடனுக்கான அறவீடு, நட்ட வீட்டுக்கான தவணை கட்டணம், அரசாங்கத்துக்கு வழங்குகிற நன்கொடைகள் போன்றவை 40% பார்க்காம அறவீடு. சரிதானே? 40% வந்துட்டுது என்று சொல்லி போட்டு அதை நிறுத்தி வைக்க தேவை. சரியா?
சரி, அடுத்த பகுதிக்குள்ள போவோம். இந்த வருடாந்தம் தயாரிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் மீண்டு வரும் செலவினங்களின் கீழ் உள்ளடக்கப்படுகின்ற பிரியான செலவினங்களுடன் தொடர்பு பட்டதான ஒதுக்கீடுகளானது செலவின விடயத்திற்கு அமைய 2 பிரிவிற்குள் வகைப்படுத்தப்படுகின்றது. அந்த 2 வகைகளையும் குறிப்பிடுக என்று கேட்கிறாங்க. எங்க இருக்குது இது? பிரியான செலவினுடைய 2 வகைகளும் எங்க இருக்குது? பிள்ளைகள்கிட்ட மேக் தெரியலையா? தந்துதான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆறாவது பிள்ளைகள் சொல்லுங்க. மீண்டு வரும் செலவு மீண்டு வரும் செலவு விடயத்துக்குள்ள எங்க இருக்குது? நான் கேட்டது நிதி ஒழுங்கு விதி அந்த புத்தகத்தில் எங்க இருக்கு? நிதி ஒழுங்கு விதியில இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது பிள்ளைகள். சரி, இந்த பகுதியை கொஞ்சம் நாங்கள் பார்த்து கொண்டு போக வேணுமா? இந்த பகுதி கட்டாயமானது என்பது போல இந்த பகுதியை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் நல்லது. இதில் என்னென்ன விதமான செலவு விடயங்கள் தொடர்பில் நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 8 வச்சு கொண்டு பார்க்குற நாங்கள் தலைப்பு என்கிறது அந்த நிதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள திணைக்களத்தை காட்டுவதற்காக திரைசேரி வழங்குகிற குறியீடாக இருக்கும் தலைப்பு. சரிதானே? அடுத்தது தலைப்பு என்பதன் கீழே நிகழ்ச்சி திட்டம். நிகழ்ச்சி திட்டத்துக்கு அடுத்ததாக கருத்திட்டம். இப்போ ஒவ்வொரு கருத்திட்டமும் சில வேளைகளில் அது உபகருத்திட்டமாக பிரிக்கப்படலாம். சரிதானே? ஒவ்வொரு கருத்திட்டமும் 2 வகையான செலவினங்களை கொண்டதாக அமைந்திருக்கும். ஒவ்வொரு கருத்திட்டமும் 2 வகையான செலவினங்களை கொண்டதாக அமைந்திருக்கும். என்னென்ன வகையான செலவினங்கள் அதுக்குள்ள இருக்கும்? ஒரு கருத்திட்டம் ஒன்றில் உள்ளடங்குகின்ற 2 வகையான செலவினங்களும் இவை. பிள்ளைகள், மூலதன செலவினம், நடைமுறை செலவினம், மீண்டலும் செலவினம், மூலதன செலவினம் என்று சொல்லி 2 வகையான செலவினங்கள் ஒரு கருத்திட்டத்துக்குள்ள இருக்குமா? மீண்டலும் செலவினம், சரியா? அதே போல மூலதன செலவினம். இந்த மீண்டலும் செலவினங்களுக்குள்ள என்னென்ன செலவினங்கள் வருகிறது என்பதை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். மீண்டலும் செலவினங்களுக்குள்ள தனிப்பட்ட ஊதியங்கள், பயண செலவுகள், வழங்கல்கள், பராமரிப்பு செலவினம், சேவைகள். சரியா? இதுக்கு அங்கால இருக்கிற பகுதியையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இதுக்குள்ள உள்ளுக்கு போயிட்டு கேள்வி கேட்டது இதுதான் முதல் தடவை. வளமையா அப்படி கேட்குது. சரியா? மற்றது மாற்றல்கள், வட்டி கொடுப்பனவுகள், ஏனைய மீண்டலும் செலவினங்கள். இப்படி தனித்தனியாக கேட்டிருக்கிறார். எத்தனை வகையான செலவினங்கள் தரப்பட்டிருக்கு மீண்டலும் செலவினத்துக்குள்ள? 8 வகையான மீண்டலும் செலவினங்கள் இருக்கு. குறித்து வச்சுக்கொள்ளணும். கடைசி நேரம் அதை பாடமாக்குறதை தவிர வேற வழிமுறை இல்லை. சரிதானே? 8 வகையான செலவினங்கள் இருக்கு. ஒன்று தனிப்பட்ட ஊதியங்கள், தனிப்பட்ட சம்பளங்கள், அதாவது ஆளுக்குரிய வேதனாதிகள் ரெண்டு படிச்சிருப்பீங்க சில நேரம். சரிதானே? செலவு விடயத்துக்குள்ள நீங்கள் படிக்கைக்குள்ள அதை ஆளுக்குரிய வேதனாதிகள் என்று படிச்சிருப்பீங்க. இப்போ அதை எப்படி மாற்றி இருக்கிறாங்க, அது இந்த வார்த்தை மட்டும் வித்தியாசப்படுது. தனிப்பட்ட ஊதியங்கள், ஆளுக்குரிய வேதனாதிகள் அல்லது தனிப்பட்ட ஊதியங்கள், தனிநபர் வரும்படிகள் என்று சொல்லியும் அதை சொல்றது.
இப்போ முதலாவது. ரெண்டாவது பயண செலவுகள் அல்லது பிரியாண செலவுகள். மூன்றாவது வழங்கல்கள், சப்ளைஸ். சரிதானே? வழங்கல்களுக்குள்ளே அடங்குகிற விடயங்கள் 2 சொல்லுங்கோ என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏஆர்லேயே கேட்டிருக்காங்க. 2 வகையான வழங்கல்களை சொல்லுங்கோ என்று சொல்லி. அதே போல் மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு செலவினம். சேவைகள், மாற்றல்கள், மாற்றல்கள்னா கிராண்ட். சரிதானே? கிராண்ட் இலவசமாக வழங்கப்படுபவை மாற்றல்கள். வட்டி கொடுப்பனவுகளும் கழிவீடுகளும். வட்டி கொடுப்பனவுகள் மற்றும் தள்ளுபடிகள், ஏனைய மீண்டலும் செலவினங்கள். இந்த பகுதிகளை பார்த்துக்கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இதுக்கு இருக்கிற இந்த 8ஐயும் பாடமாக்கி வச்சுக்கொள்வோம். அதில் அவர் என்ன கேட்டாருன்னா, நீங்கள் அநேகமாக கனதூரம் போக தேவையில்லை, இந்த முதல் 2ம் தெரிஞ்சிருந்தா காணும். ஆளுக்குரிய வேதனாதிகளுக்குள்ளே அடங்குபவை எவை என்று கேட்டால், ஆளுக்குரிய வேதனாதிகள் சம்பளங்கள். என்ன அதுக்கு அடங்குறது? என்னென்ன விஷயங்கள் அடங்குதுன்னா, முதலாவது சம்பளங்களும் படிகள், சம்பளங்கள் மற்றும் படிகள். அடுத்தது ஓவர் டைம் ஹாலிடே பே, மேலதிக நேர கொடுப்பனவும் விடுமுறை தின கொடுப்பனவும் ஏனைய கொடுப்பனவுகள். இப்போ இந்த ஆளுக்குரிய வேதனாதிகள் என்பதற்குள்ள 3 வகையான செலவு இருக்கு. சரி, சம்பளங்கள் மற்றும் கூலிகள் அல்லது சம்பளங்கள் மற்றும் படிகள், மேலதிக நேர கொடுப்பனவும் விடுமுறை தின கொடுப்பனவும் ஏனைய கொடுப்பனவுகள். பிரியாண செலவுக்குள்ள உள்நாட்டு பயண செலவு, வெளிநாட்டு பயண செலவு என்று 2 வகையாக இருக்கு. உள்நாட்டு பிரியாண செலவு, வெளிநாட்டு பிரியாண செலவு. இதைத்தான் அவர் கேட்டிருந்தார். உள்நாட்டு பிரியாண செலவு, வெளிநாட்டு பிரியாண செலவு. அடுத்தது வழங்கல்கள், சப்ளைஸ். காகிதாதிகள், எரிபொருள், உணவும் சீருடையும், மருத்துவ வழங்கல்கள் ஏனையவை. அப்போ காகிதாதிகள் மற்றும் அலுவலக எழுது பொருட்கள், காகிதாதிகள் மற்றும் அலுவலக தேவை பொருட்கள், எரிபொருள், உணவு மற்றும் சீருடை, மருத்துவ வழங்கல்கள் ஏனையவை வழங்கல்களுக்குள்ள இருக்குது. சரி, அதே போல் இந்த கிராண்டுக்குள்ள நன்கொடைகளை பற்றியும் சில வேலை கேட்கலாம். அதுக்கு ஓய்வூதியம் எல்லாம் வரும் பிள்ளைகள். நலனோம்புகை நிகழ்ச்சி திட்டங்கள், ஓய்வூதியங்கள். சரிதானே? அரசாங்க ஊழியர்களுக்கான ஆதன கடன் வட்டி, மாகாண சபை மானியம், இப்படியாக எதிர்பாராத செலவு நிதியத்துக்கான பங்களிப்பு எல்லாம் இருக்குது. இந்த பகுதிக்குள்ள நீங்கள் போக வேண்டாம். இந்த 3ம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. கூடுதலாக கேட்கக்கூடியது ஆளுக்குரிய வேதனாதிகள் என்ற பிரிவு, சம்பளங்கூலி, மேலதிக நேர கொடுப்பனவும் விடுமுறை தர கொடுப்பனவும் ஏனைய கொடுப்பனவும். அதுக்கு 3 இருக்கு. பயண செலவு ஒரு கேட்டபடியாக திருப்பி கேட்க மாட்டார். உள்நாட்டு பயண செலவு, வெளிநாட்டு பயண செலவு. வழங்கல்களுக்குள்ள தெரியுமே நீ உங்களுக்கு, காகிதாதிகளும் அலுவலக எழுது பொருட்கள், எரிபொருள், மருத்துவ வழங்கல்கள், உணவு மற்றும் சீருடை ஏனையவை என்று இருக்குது. பராமரிப்பு, இது கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். வாகனம் தனியாக வரும் மெயின்டெனன்ஸுக்கு. அதே போல் பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ், அதாவது பொறித்தொகுதியும் இயந்திரங்களும், கட்டடங்கள் மற்றும் கட்டமைப்புகள். சரியா? 3 விதமாக இருக்குது. வாகனங்கள் தனியாக, அதே போல் பொறித்தொகுதியும் இயந்திரங்களும் தனியாக, கட்டடங்கள் மற்றும் கட்டமைப்புகள். இது கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும். தவிர்க்க அதை இப்படி கேட்டிருக்கிறாங்கன்னே கேள்வி என்பதால் கொஞ்சம் படிக்க வேணும். சரி, அதை படித்துக்கொள்ளும். அடுத்தது கேள்விக்கு போகிற பிள்ளைகள், அரச திணைக்களம் ஒன்றுக்கு வருடாந்த ஒதுக்கீட்டு சட்டத்தின் ஊடாக தலைப்பொன்றின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்ற ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக செலவினங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெறுகின்ற வழிகள் 2னை குறிப்பிடுக. சரியா? அரசாங்க திணைக்களம் ஒன்றுக்கு வருடாந்த ஒதுக்கீட்டு சட்டத்தில் ஒரு தலைப்பு ஒன்று அவர்களுக்கு போடப்பட்டிருக்கு. நான் முதலே அந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ 265 இது மாவட்ட செயலகம். சரிதானே? மாவட்ட செயலகம் 265 தலைப்புகளே அவர்களுக்கு காசு வருகிறது. ஒன்று நிகழ்ச்சி திட்டம் ஒன்று, அதாவது அவற்றினுடைய செயற்பாட்டு நடவடிக்கைகளுக்காக வருகிறது. செயற்பாடு நடவடிக்கைகள் என்பதில் ஏதோ ஒரு கருத்திட்டம் அதில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு கருத்திட்டம் ஒன்று போடுவோமே, 01 என்கிற கருத்திட்டத்தில் சம்பளங்கள் கொடுப்பதற்காக வருகிறது.
10,001 என்பது கூட வருகிறது ஒரு தொகை ஒன்று வந்துருக்கு. சரிதானே? இது ஆண்டு சம்பளம் கொடுப்பதற்காக அந்த 265 தலைப்பின் கீழ் ஒரு தொகை ஒன்று வந்திருக்கும். இது ஒரு மாவட்ட செயலகத்துக்கு அவர்களுடைய தலைப்பு ஒன்று, திணைக்களம் ஒன்றுக்கு வருடாந்த ஒதுக்கீட்டு சட்டத்தில் தலைப்பு ஒன்றின் கீழ் மேற்கொள்ளப்படுகிற ஒதுக்கீடுகளுக்கு ஊடாக கிடைக்கிற பணம். இதை தவிர வேறு என்ன விதமாக அவர்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கலாம்? ஒரு நிறுவனத்துக்கு வேறு எந்த வழியில் காசு கிடைக்கும், ஒதுக்கீடுகள் கிடைக்கப்படுகின்ற 2 வழிகளை சொல்லுங்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இதுக்கு மேலதிகமாக 2 விதமான பகிர்வுகள் கிடைக்கும் பிள்ளை. அதாவது இதை சொல்கிறது ப்ரொவிஷன், அதாவது இது ஏற்பாடு. சரிதானே? இதுக்கு 2 விதமான ஏற்பாடுகள். அதாவது ஒரு நிறுவனத்துக்கு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் அவர்களுக்கு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஒதுக்கீட்டு சட்டத்துக்கு ஊடாக அவர்களுக்கு பணம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த தொகையைத்தான் அவர்கள் இந்த கேட்டுக்குள்ள வரும். இது தவிர ஏனைய கேட்டுக்குள்ள வருமாக இருந்தால், சரிதானே, ஏனைய கேட்டு என்று சொல்றது ஏனைய அமைச்சுக்களுக்கு, உதாரணத்துக்கு சமுர்த்தி திணைக்களத்துக்கு கொடுக்கப்பட்ட காசை அது மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு பகிர்ந்து கொடுக்குமாக இருந்தால் அதை நாங்கள் பகிர்வு என்று சொல்றது. அது பொது பகிர்வு. சரிதானே? பொது பகிர்வு என்று சொல்லுவோம். அப்ப பொதுவான பகிர்வு என்ற என்ன? ஒரு திணைக்களம் அல்லது அதனுடைய உப திணைக்களத்துக்கு கிடைக்கிற ஒரு தொகையை தன்னுடைய செலவின தலைப்பின் கீழ் உள்ள ஏற்பாட்டில் இருக்கிற தொகையை அது வேறு ஒரு திணைக்களத்துக்கு வழங்குவதை நாங்கள் ஒதுக்கம் என்று சொல்கிறோம். இந்த ஒதுக்கத்தை 2 விதமாக நாங்கள் சொல்லக்கூடிய இருக்கு. ஒன்று பொது ஒதுக்கம் அல்லது பொது பகிர்வு என்று சொல்வது ஜெனரல் அலோகேஷன். 2வது குறிப்பான ஒதுக்கம் அல்லது குறிப்பான பகிர்வு ஸ்பெசிபிக் அலோகேஷன். அப்போ அந்த நிறுவனத்தினுடைய தலைப்பின் கீழ் அல்லாமல் வேறு அமைச்சுக்களின் தலைப்பின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதி அந்த நிறுவனத்துக்கு கிடைக்குமாக இருந்தால் அங்கே 2 வழிகள் மூலமாக அது வழங்கப்படும். ஒன்று அவர்கள் பொது ஒதுக்கீட்டினூடாக பொது ஒதுக்கம் அல்லது பொது பகிர்வு என்று சொல்கிறோம். 2வது குறிப்பான ஒதுக்கம் அல்லது குறிப்பான பகிர்வு என்பதற்கூடாக அது கிடைக்கிறது. சரிதானே? அப்போ வருடாந்த ஒதுக்கீட்டு சட்டத்தில் ஒரு திணைக்களத்தினுடைய செலவின தலைப்பில் ஒதுக்கப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக அந்த நிறுவனம் செலவினங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கீடுகள் கிடைக்கப்படுமாக இருந்தால் அந்த ஒதுக்கீடு 2 விதமான ஒதுக்கீடுகளாக இருக்கிறது. ஒன்று பொது ஒதுக்கீடு, 2வது குறிப்பான ஒதுக்கீடு அல்லது குறிப்பான பகிர்வு. சரியா? இந்த 2ஐயும் போட்டு நான் திரும்ப உங்களுக்கு விளங்குறதுக்காக இந்த பகுதியை சொல்லுகிறேன். அந்த நிறுவனத்துக்கு சொல்லியே பாராளுமன்றம் ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் குறித்து ஏற்பாடு செய்தால் அது ஏற்பாடு என்று சொல்றது ப்ரொவிஷன். இப்படி வேறு வேறு அமைச்சுக்கள் திணைக்களங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அவ்வாறு ஒரு திணைக்களம் தனக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட தொகையினை வேறு ஒரு திணைக்களத்துக்கு அல்லது உப திணைக்களத்துக்கு பகிர்ந்து கொடுக்குமாக இருந்தால் அப்போது அதனை பகிர்வு அல்லது ஒதுக்கம் என அழைக்கிறோம். இந்த பகிர்வு அல்லது ஒதுக்கீடு என்பது 2 விதமாக இருக்கிறது. ஒன்று பொது ஒதுக்கம், 2வது குறிப்பான ஒதுக்கம். இங்கே அந்த 2 விடயத்தையும் சொன்னீங்கன்னா போதுமானதாக இருக்கும். சரியா? இந்த பகுதியில் ஏதாவது விளக்கமின்மை இருந்தால் பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளே. சரியா? சரி, அப்போ பிள்ளைகள் இந்த ஒதுக்கீட்டுக்கு மேலதிகமாக ஒரு விடயம் நான் உங்களுக்கு சொல்ல வேணும். இந்த முதல் பார்த்தமே 8வது கேள்வியில் சரி 8வது கேள்வியா 9வது நாங்கள் அதுக்கு முன்னுக்கும் இந்த செலவின விடயத்துக்குள்ள அடங்குற 2 வகைகளில் மீண்டு வரும் செலவினத்துக்குள்ள பிரியாண செலவு இருக்குது. பிரியாண செலவுக்குள்ள 2 செலவு இருக்குது. உள்நாட்டு பிரியாணம், வெளிநாட்டு பிரியாணம் என்று சொல்லி அந்த நடைமுறை செலவினங்களை பார்த்துட்டு நான் அடுத்த கேள்விக்கு வந்துட்டேன். அதை ஒரு குறையில் விட்டுட்டேன். என்னென்னால் மூலதன செலவினங்களினுடைய வகையும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணுமா, அதையும் நீங்கள் ஒருக்கா பாடமாக்கி வச்சிருக்க வேணும். மூலதன செலவினங்கள்
மூலதன சொத்துக்களினுடைய புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி, மூலதன சொத்துக்களினுடைய கொள்ளல், அதாவது மூலதன சொத்துக்களை வாங்குவது, இதில் கையகப்படுத்தல் இருக்காங்க. மூலதன சொத்துக்களினுடைய கையகப்படுத்தல், மூலதன மாற்றல்கள், நிதி சொத்துக்களின் கையகப்படுத்தல், திறன் விருத்தி, கெப்பாசிட்டி பில்டிங் என்று சொல்வது, அது ஒரு மூலதன செலவினத்துக்குள்ள தான் வருமா. பயிற்சிக்காக வருகிற செலவினம் ஒரு மூலதன செலவினம், ஏனைய மூலதன செலவினங்கள். அப்போது எத்தனை செலவினங்கள் இருக்குது? 6 வகையான செலவினம் இருக்கு. அப்போ இந்த 6 வகையான செலவினத்தை நீங்கள் பாடமாக்கி தான் வச்சிருக்கணும், மறக்க இல்லாத. மூலதன செலவினத்தின் பொருளியல் வகுதிகள் எவை என்று கேட்பாங்க. அதே போல் மீண்டலும் செலவினத்தினுடைய பொருளியல் வகுதிகள் எவை என்று கேட்பாங்க. அந்த இந்த உள்ளுக்கு இருக்கிறது பாடமாக தேவையில்லை, நான் சொல்லுகிற இடத்தை நீங்கள் பிடிச்சு கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? நான் இந்த பேப்பரை என்னை குரூப்பில் போட்டு விடுறேன். இது கொஞ்சம் கூடின பக்கம் 32 பக்கம் இருக்குது. அது இந்த ஆக பின்பகுதியில் தான் இந்த விடயங்கள் இருக்குதா. நாங்கள் எதிர்காலத்தில் கதைக்க மற்ற விடயங்கள் தேவைப்படும் உங்களுக்கு. இப்போதைக்கு இதில் பின்புறமாக இருக்குது. 30, 29 பக்கங்களில் அது இருக்குது. 29ஆம் 30ஆம் பக்கத்தில் இருக்குது செலவினங்களை வகுப்பாக்குவது. அப்போ செலவினங்கள் 2 பகுதி என்ன நீங்கள் முதல் சொல்லி தந்தீங்களே எங்களுக்கு, வளங்கள் செலவினம், விசேட சட்ட செலவினம் என்று சொல்லிட்டு, அது 2 வகையான பிரதானமான செலவினம். இதுக்குள்ள பிறகு சொல்றது அந்த அவ்வாறு ஏற்பாடு செய்யப்படுகிற செலவினத்தில் ஒரு நிறுவனத்துக்கு அல்லது ஒரு திணைக்களத்துக்கு கொடுக்குற ஒரு செலவின தலைப்புகளை நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம் அல்லது அதுக்கு பிறகு உபகருத்திட்டம் வந்து அந்த கருத்திட்டத்திலே அல்லது உபகருத்திட்டத்தில் வார செலவினங்களை 2 பிரிவாக பிரிக்கிறோம். அப்போ கருத்திட்டம் ஒன்றில் உள்ளடங்கும் 2 வகையான செலவினங்கள் என்று கேட்கப்பட்டால் தான் நீங்கள் மூலதன செலவினம் அல்லது மீண்டலும் செலவினம் என்று சொல்றது ஒன்று. 2வது மூலதன செலவினம். மீண்டலும் செலவினம் என்கிறது ஒன்று, மூலதன செலவினம் என்கிறது ஒன்று. அந்த 2ஐயும் நீங்கள் பார்க்கவும் அதின் வகைகளை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். அதை இந்த வகைகளை பாடமாக்குறது என்று சொன்னால் இந்த உள்ளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் சம்பளங்கள், படிகள், மேலதிக நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவு, ஏனைய கொடுப்பனவுகள், அதுகள் எல்லாத்தையும் பாடமாக்கி கொண்டிருக்க தேவையில்லை பிள்ளை. அந்த பக்கம் வேண்டாம். நீங்கள் பிரதானமான தலைப்புகளை மட்டும் பார்த்து பாடமாக்கினா சரி. மீண்டலும் செலவினம் என்று சொல்லி போட்டு மீண்டலும் செலவினத்தினுடைய வகைகள், தனிப்பட்ட ஊதியங்கள், பயண செலவுகள், வழங்கல்கள், பராமரிப்பு செலவினம், சேவைகள், அதுக்கு பிறகு மாற்றல்கள், சரிதானே, வட்டி கொடுப்பனவு, ஏனைய மீண்டலும் செலவினம் என்பதாக அவ்வளவையும் பாடமாக்கினீங்கன்னா சரி. அதே போல் மூலதன செலவினம் என்று வருகிற போது மூலதன சொத்துக்களின் புனரமைப்பு மேம்பாடு, மூலதன சொத்துக்களின் கொள்ளல், மூலதன மாற்றல்கள், நிதி சொத்துக்களின் கொள்ளல் அல்லது நிதி சொத்துக்களை கையகப்படுத்தல், திறன் விருத்தி, ஏனைய மூலதன செலவு, இவ்வளவும் பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேண்டும். இதை விட இன்னொரு பகுதி இதுக்குள்ள கேட்கிறவர்கள் பிள்ளைகள் நிதியளிப்பு மூலங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். சரிதானே? ஒரு செலவினம் ஒன்று மேற்கொள்ளப்படுகிற போது அந்த செலவினத்துக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய நிதியளிப்பு மூலங்களவை அல்லது நிதியளிப்பு மூலங்கள் சிலரை சொல்லுங்க ஒன்று கேட்பாங்க. அதில் உள்நாட்டு நிதியளிப்பு மூலம், வெளிநாட்டு நிதியளிப்பு மூலம் என்று சொல்லி 2 வகையானது இருக்குது. அதையும் ஒரு பார்த்து கொள்ள வேணும். சரிதானே? உள்நாட்டு நிதியளிப்பு மூலங்கள் என்று வருகிற நேரத்தில் இந்த 4 உள்நாட்டு நிதி, அதான் திரட்டு நிதி என்று சொல்றது. சரிதானே? திரட்டு நிதி வழங்கல் சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டால் 11, திரட்டு நிதியிலிருந்து விசேட சட்ட சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டால் 21. அப்போ திரட்டு நிதி வழங்கல் சேவைகள், திரட்டு நிதி, விசேட சட்ட சேவைகள் என்றுதான் தொடக்கத்தில் இருந்த. வேறு புத்தகங்களில் படிக்க அப்படி இருந்தால் நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். சரிதானே? இது என்ன அது என்ன. சில பேர் ஒரே வருத்தத்துக்கு போய் 2-3 டாக்டர்கிட்ட மருந்தெடுத்த மாதிரி ஒரே பரீட்சைக்கு 2-3 பேர்கிட்ட படிக்கிறார்களும் இருக்குதானே. அப்போ அங்கே ஒரு வாத்தியார் சொல்லி தருவார் 11 திரட்டு நிதி வழங்கல் சேவைகள், 21 திரட்டு நிதி விசேட சட்ட சேவைகள் என்று சொல்லி. அது இதேபடி இருந்தானா நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி பாடமாகுங்க. ஏன்னா இதான் கடைசியான வந்த ஃபார்மேட். 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் இதைத்தான் போட்டு வைக்கணும். உள்நாட்டு நிதி, 2வது
விசேட சட்டம் 21 இலக்கம் போட்டு தான் எழுத வேணும். 11/21. அதே போல் வெளிநாட்டு நிதியிடல் சார்ந்த செலவினம், வெளிநாட்டு நிதியிடல் சார்ந்த உள்நாட்டு இணை நிதியிடல். அது என்னங்கிறது நான் சும்மா எங்களுக்கு விளங்கின மாதிரி சொல்லுகிறேன். சரிதானே? வெளிநாட்டில் இருந்து கிடைக்கிற நிதியின் மூலமாக அல்லது வெளிநாட்டில் இருந்து பெறப்படுகிற நிதியின் மூலமாக செய்யப்படுகிறது. தனியாக அந்த நிதியில் செய்தால் 17க்குள்ள வரும். உள்நாட்டு பணமும் அதுவும் இணைந்ததாக ஒரு சதவீதத்தில் இணைஞ்சு செய்தால் 18 வரும் என்று ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளும். இப்போது மற்ற பக்கம் சுகம். வெளிநாட்டு நிதியளிப்பு மூலங்கள் என்று சொன்னால் வெளிநாட்டு உதவி கடன், அடுத்தது வெளிநாட்டு உதவி நன்கொடை, மூன்றாவது மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு உதவி கடன், அடுத்தது மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு உதவி நன்கொடை. அப்போ எங்க வெளிநாட்டு கடன், வெளிநாட்டு நன்கொடை அல்ல வெளிநாட்டு மானியங்கள், இதில் இருக்கிற மாதிரியே சொல்லுவோம். வெளிநாட்டு கடன் எல்லாமே வெளிநாட்டு உதவி தான். வெளிநாட்டு உதவி அது கடன், முதலாவது வெளிநாட்டு கடன். ரெண்டாவது வெளிநாட்டு உதவி நன்கொடைகள், மானியங்கள். அடுத்தது மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு கடன்கள். மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு கடன் என்றால் முதல் இவைதான் செலவு செய்ய வேணும், செய்து முடிய வெளிநாட்டுக்காரன் காசு கடனாக கொடுப்பான். இவேண்ட காசில் செய்யும். அடுத்தது இவை தங்களோட காசில் செய்யணும், அந்த காசை வெளிநாட்டுக்காரன் நன்கொடையாக கொடுப்பான். மீளளிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டு மானியங்கள். அடுத்தது மறுதரப்பு நிதியம், எதிரிணை நிதியம், நேரொத்த நிதியம் என்று சொல்லி அதுக்கு வெவ்வேறு பெயர் இருக்குது. இப்போ வெளிநாட்டு நிதியங்கள் அல்ல வெளிநாட்டு நிதியீட்ட மூலங்கள் என்று கேட்டால் நீங்கள் இலகுவாக எழுதலாம். வெளிநாட்டு கடன், வெளிநாட்டு மானியம், மீள் நிரப்பத்தக்க வெளிநாட்டு கடன், மீள் நிரப்பத்தக்க வெளிநாட்டு மானியம். சரிதானே? அடுத்தது மறுதரப்பு நிதியம். இப்படி தனியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்நாட்டு நிதியீட்ட மூலங்கள் என்று கேட்டால் இந்த 4 பாடமாக்கி வச்சிருக்கணும். வெளிநாட்டு நிதியீட்ட மூலங்கள் என்று கேட்டால் 12, 13, 14, 15, 16 இலக்கம் போட்டு பாடமாக்கி வச்சிருக்க வேண்டும். தவிர்க்க இயலாது. இந்த பகுதியை ஒரு ஞாபகம் வச்சிருக்கு. நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். நான் முதலே சொன்னது போல தனியாக அந்த கேள்வியை மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் வரக்கூடிய மற்ற கேள்விகளையும் பார்க்க வேணும். இல்லாவிட்டால் வந்த கேள்வி தான் திருப்பி வர வேண்ட மாதிரி போயிடும். அப்படி கேட்க மாட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்ல, நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 135 கீழ் அரசாங்க வருமானங்கள் தொடர்பான நிதி கட்டுப்பாட்டு கடமைகள் கையளிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் 3 குறிப்பிடு. இதுவும் அடிக்கடி வருகிற ஒரு கேள்வி. அவர் நேர 135 அண்டு நிதி ஒழுங்கு விதியை சொல்லி கேட்டிருக்கிறதால நீங்கள் நேரடியாக 3வது அத்தியாயத்துக்குள்ளே போக வேண்டிய. சரிதானே? 3வது அத்தியாயத்தின் கடமை கையளிப்பு அல்லது நிதி சார்ந்த கடமைகளை கையளித்தல். இந்த நிதி சார்ந்த கடமைகளை கையளித்தல் தொடர்பில் அந்த படிமுறைகளை திரும்ப திரும்ப சொல்கிறது அது எளிமையானது தான். ஆனால் அந்த கட்டங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்வது நல்லது. சரிதானே? செலவினம் சார்ந்த கடமைகள், செலவினம் சார்ந்த கடமைகளை 4 படிமுறைகளாக கையளிக்கிறார். அனுமதி அளித்தல், அங்கீகாரம் அளித்தல், அத்தாட்சிப்படுத்தல், கொடுப்பனவு செய்தல். இந்த 4ம் என்ன என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே சிறப்பாக படித்து வச்சிருக்கோம். இப்போ பொதுவாக படிப்போம். அனுமதி அளித்தல் என்பது ஏதேனும் ஒரு வேலையை செய்வதற்கு அனுமதி வழங்குவது, செய்வேலை என்று சொல்றது. அங்கீகாரம் அளித்தல் என்று சொல்றது செய்த வேலைக்கு குடுகாசு என்று சொல்றது. அத்தாட்சிப்படுத்தல் என்கிறது அந்த செலவினத்துக்கு நிதி ஏற்பாடு உள்ளது. அதை ஏதோ ஒரு போர்ட் பர்டிகுலரில் சார்ஜ் பண்ணலாம், ஒரு வாக்கு தலைப்பின் கீழ் அதனை பதிவளிக்கலாம் என்று உறுதிப்படுத்தும். 4வது கொடுப்பனவு செய்வது, சரியான ஆளுக்கு சரியான தொகை போகுதா என்று பார்த்து கொடுப்பனவு வழங்கும். அப்போ இந்த 4 கருமங்களையும் அவர்கள் கேட்பார்கள். சில வேளையில் செலவின நிதி சார்ந்த கடமைகளை அல்லது நிதி சார்ந்த செலவின கடமைகளை கையளிக்கின்ற 4 படிமுறைகளும் அவை என்று கேட்பாங்க. அடுத்தது வருமானம் சார்ந்த நிதி கடமைகள் அல்லது அரசுரை சார்ந்த நிதி கடமைகள் கையளிக்கப்படுகின்ற 3 படிமுறைகளும் அவை என்று கேட்பாங்க. அதான் இப்போ கேள்வி கேட்கப்பட்டிருக்கு.
அந்த 3 படிமுறைகளும் அவை ஒன்று மதிப்பீடு செய்தல். இந்த மதிப்பீடு செய்தல் என்றால் யார்கிட்ட இருந்து எவ்வளவு வரி அறவீடு செய்யப்பட வேணும் என்கிறத தீர்மானித்து பட்டியல்படுத்துறது தான் வரி அறவீடு செய்யும். சரிதானே? அடுத்தது சேகரித்தல் என்றால் அந்த பட்டியலை கொண்டு திரிஞ்சு காசு சேர்க்கிறது. அடுத்தது ஏற்றல் என்று சொல்றது அவ்வாறு சேகரிக்கப்பட்ட பணத்தை அரசாங்க கணக்கில் வரவு வைத்து நடவடிக்கை மேற்கொள்வது. இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் எழுதினா போதுமானது. இதுதான் வருமானம் சார்ந்த பங்குகள். இந்த 2ஐயும் சில விளக்குப்பார்கள். நிதிசார் கடமைகள் கையளிக்கப்படுகின்ற 2 பிரிவுகளையும் குறிப்பிட்டு அவற்றின் படிமுறைகளை தருக என்று கேட்டாலும் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்க வேணும். சரிதானே? அல்லது இதில் ஏதாவது ஒன்றை கேட்டாலும் எழுதக்கூடியதாக இருக்க வேணும். இங்கே மதிப்பீடு செய்தல், சேகரித்தல், ஏற்றல் என்கிற விடயத்தை எழுதினா போதும். வருமானங்கள் தொடர்பான நிதி கட்டுப்பாட்டு கடமைகள் கையளிக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் 3. ஓகே, 3 கேட்கப்பட்டிருக்கு. அந்த 3ஐயும் எழுதினா மதிப்பீடு செய்தல், சேகரித்தல், ஏற்றல் என்று எழுதினீங்கள் என்ற 6 புள்ளி வந்து. சரியா? அடுத்தது அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு மேலதிக கட்டணம் ஒன்று விதிக்கப்படுகிற போது மிகை கட்டணம், சர்சார்ஜ் என்று சொல்கிறேன் நாங்கள், மிகை கட்டணம். சரிதானே? இந்த மிகை கட்டணங்கள் தொடர்பாக கேள்வி ஒன்று கேட்கப்படுமாக இருந்தால் அந்த கேள்விக்கு நாங்கள் பதிலுக்கு எங்கே போக வேணும்? யாராவது ஒரு பிள்ளை எனக்கு சொல்லுங்க. அதுக்குரிய பதிலுக்கு நாங்கள் எங்கே போக வேணும்? எங்கே இருக்குது? ஏற்கனவே படித்தாக்கள், நான் படிப்பிச்சனோ தெரியாது, நீங்களாவது படிச்சிருப்பீங்க தானே. என்னடா எல்லாரும் அப்படியே வாய் பேசாத பிள்ளைகளாகவே இருக்கிறாங்க. நட்டம் 118 மீளளித்தல்கள் 119. என்ன 118 அரசுரைக்கு வரவு வைக்கப்பட்ட நிதியினை மீளளிப்பது. சரி, பரவாயில்லை, பக்கத்தில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். சரிதானே? இந்த நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் என்றதே ஒரு சரியான ஆன்சர் தான். சரி, இந்த மேலதிக கட்டணங்கள் தொடர்பாக கேட்கக்கூடிய 3 விதமான கேள்விகள் இருக்குது பிள்ளைகள். அந்த 3 கேள்விக்கு நாங்கள் விட தெரிஞ்சு கொள்வோமாக இருந்தால் மிக பொருத்தமாக இருக்கும். என்னென்றால், முதலாவது மிகை கட்டணங்கள் என்றால் என்ன என்று சொல்லிக் கொள்வது. 2வது மிகை கட்டணங்கள் எவ்வாறு அறவீடு செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றியது எங்களுக்கு அந்த புரிதல் இருக்க வேண்டும். மிகை கட்டணங்கள் என்றால் என்ன, மிகை கட்டணங்கள் எவ்வாறு அறவீடு செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கேள்வி. அடுத்தது, இதை அறவீடு செய்கிற அலுவலர்கள் யார், எவ்வாறு அறவீடு செய்யலாம் என்றது 2வது கேள்வி. அதை அறவீடு செய்கிற உத்தியோகத்தர்கள் யார். இப்படி 3 விதமான கேள்விகளையும் தெரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும்க்கா. சரி, அப்போ முதலாவது நாங்கள் மேலதிக கட்டணங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி நான் முதல்ல சொல்லித்தாங்க பிள்ளைகளுக்கு. சரிதானே? ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அறவிடுவது அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு அலுவலினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட குறைவினை அவரிடமிருந்து திரும்ப பெறுவது மிகை கட்டணம் அல்லது மேலதிக கட்டணம் என அழைக்கப்படுகிறது. சரிதானே? ஒரு உத்தியோகத்திற்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அறவிடுதல் அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு கருமத்தினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட குறைவினை, நட்டத்தினை திரும்பி பெறுவது. இங்கே நட்டம் என்பது 102 சொல்லப்பட்டது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நான் அதை குறைவு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். சரிதானே? இப்போது இந்த பகுதியை நாங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுகிறோம். எப்படி ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு மேலதிகமாக செலுத்திய தொகை அல்லது அவர் பொறுப்பாக இருந்த கருமம் ஒன்றினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நட்டம் அவரிடமிருந்து அறவீடு செய்யப்படுகிறது தான் நாங்கள் மேலதிக கட்டணம் என்று சொல்லுகிறோம்.
அதுக்கு மேலதிகமாக நீங்கள் எழுத வேண்டும். மேலதிக கட்டணம் என்பது ஒரு அரசாங்க ஊழியரிடமிருந்து பெறப்படுகின்ற மேலதிக கட்டணம் என்பது ஒருபோதும் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு தண்டனையாக அமையாது. ஒருபோதும் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு தண்டனையாக அமைவதில்லை. சரியா? இது மிக கட்டணம் என்றால் என்ன என்று கேட்டால் உங்களோட விட இவ்வளவுதான். இந்த கடைசியாக இருக்கிற இந்த 3வது பந்தி இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3வது பிரிவு தான். நான் அதை கொஞ்சம் வியாக்கியானம் பண்ணி வடிவாக சொல்லி இருக்கிறேன். ஒரே விடயம் தான். சரியா? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரிடமிருந்து அவருக்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அறவிடுவது அல்லது அவர் பொறுப்பாக இருந்து ஒரு 60 நாள் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நட்டத்தை திருப்பி பெறுவது மேலதிக கட்டணம் எனப்படும். ஒரு அரசாங்க ஊழியரிடமிருந்து பெறப்படுகின்ற மேலதிக கட்டணம் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு தண்டனை ஆகாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, 2வது கேள்வி, இந்த மிகை கட்டணம் எவ்வாறு அறவீடு செய்யப்பட வேண்டும்? மிகை கட்டணத்தை அறவிட தீர்மானிக்கும் போது எவரிடம் இருந்தாவது ஒரு தொகை பணத்தை அறவிட தீர்மானிக்கும் போது எந்த முறையில் அறவிட வேண்டும் என விசேடமாக ஏற்பாடு காணப்படாத சந்தர்ப்பத்தில், அங்க எப்படி அறவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏற்பாடு இருந்தால் அதன்படி செய்ய வேண்டும் என்பது மறைமுகமாக அங்க இருக்கு. சரிதானே? எந்த முறையில் அறவிட வேண்டும் என விசேடமான ஏற்பாடு இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த தொகையினை முழுமையாக அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலிருந்து அல்லது வேறு ஏதேனும் பணத்திலிருந்து அறவிட வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் அறவிடலாம், அல்லது அவர் வேறு அவர்கிட்ட இருந்து காசை கொண்டு வந்து செலுத்த வேண்டும். முழு தொகையாக அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலிருந்து அல்லது வேறு ஏதேனும் பணத்தில் இருந்தாவது அறவீடு செய்ய வேண்டும். இயன்ற அளவு விரைவாகவும் அறவிட முயற்சித்தல் வேண்டும். அப்போ நாங்கள் இதை எப்படி எழுதலாம்? எவரிடம் இருந்தாவது ஒரு தொகை பணத்தை அறவிட தீர்மானிக்கும் போது எந்த முறையில் அறவீடு செய்ய வேண்டும் என விசேடமான ஏற்பாடுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த தொகையினை முழுமையாக அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலிருந்து அல்லது வேறு ஏதேனும் பணத்திலிருந்து அறவீடு செய்ய வேண்டும். அதனை கூடிய விரைவாக அறவீடு செய்ய வேண்டும். சரி, 3வது, இதனை தவணை கட்டண முறையில் அறவீடு செய்யலாம். களவு, அசட்டை சம்பந்தப்படாததாக இருந்து காசு, முத்திரை, பிரவேச சீட்டுக்களினுடைய குறைவு சம்பந்தப்படாததாக இருந்த காசு குறைஞ்ச வேண்டாம். இப்போ இந்த தவணை முறையில் வேண்டியது, அதாவது ஒரு ஏரியா தான் வாங்க வேணும். காசு, முத்திரை, பிரவேச சீட்டுகள் சம்பந்தப்பட இல்லை. அதே போல களவு, கவன இனம் சம்பந்தப்படவில்லை என்று சொன்னால் தவணை கட்டணங்களாக அறவிடலாம். தவணை கட்டணங்களாக அறவிடும் வகையில் அனுமதிக்கக்கூடியவர்கள் 12 தவணைகள் வரையில திணைக்கள தலைவர், 60 தவணை பணங்களுக்கு மேற்படாமல் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது அமைச்சினுடைய செயலாளர், 60 தவணைகளுக்கு மேற்பட்டால் திரைசேரியின் அரசாங்க கணக்குகள் திணைக்களம். இப்போ இதுதான் உங்கள்ட்ட கேள்வியாக கேட்கப்பட்டது. 12 தவணைகளுக்கு மேற்படாமல் திணைக்கள தலைவரும், அப்போ திணைக்கள தலைவர் ஆகக்கூடியது 12 தவணை, அமைச்சு செயலாளர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் 60 தவணை, திரைசேரி 60 தவணைக்கு மேலே என்றால் திரைசேரியாக இருக்கும். சரியா? ஓரளவுக்கு நாங்கள் 12 கேள்விதான் பார்த்து முடிக்க முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து வருகிற செயலமர்வில் மிகுதி விடயங்களை பேசலாம். இதுவரைக்கும் பேசிய விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இப்படி பேசுகிறது பொருத்தமா பிள்ளைகள்? இப்படி பேசுவோமா? சரி, அப்போ அதில் ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. அப்படி என்றால் இதில் இருக்கக்கூடிய 3வது கேள்வி, செலவின விடயம் ஒன்றுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு அந்த வருடத்துள் செலவு செய்வதற்கு போதுமானதாக இல்லை என்று காணப்படுகிற சந்தர்ப்பத்தில் வேறு செலவின விடயத்திலிருந்து நிதி ஒதுக்கீட்டை மாற்றிக்கொள்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஒழுங்கு விதி எது என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த நிதி ஒழுங்கு விதியில் சொல்லப்பட்டிருக்கீங்க பாருங்க,
ஒதுக்கீட்டு சட்டத்தோடு பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட செலவின மதிப்பீடுகள் அல்லது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒன்றினாலே அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீடுகள் சாதாரணமாக அவை மாற்ற முடியாதவை. சரிதானே? திட்டவட்டமான எல்லைகளுக்குள்ளே இருக்க வேணும். அது சாதாரணமாக மாற்ற உரிய அதிகாரமின்றி மாற்றப்படல் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் அதுக்கான அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்க 65(2) என்னென்ன சந்தர்ப்பங்களில் அந்த செலவிடும் சாத்தியம் இல்லாத தொகையை அதே செலவின தலைப்பின் கீழ் இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தை கொண்டு போகலாம் இப்படி என்று சொல்லி 65(2) இவ்வாறு விவரிக்கப்பட்டு இருக்கு. சரிதானே? அப்ப அவ்வாறு மாற்றுகிற நடவடிக்கை வகை மாற்ற நடவடிக்கை என்பதை விளங்கப்படுத்தி 65(3) சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த எல்லைகளுக்குள்ள இருக்க வேணும், எந்த சந்தர்ப்பத்தில் அதை செய்ய முடியாது என்பதை 65 4ஆம் பிரிவு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே வகை மாற்றம் தொடர்பாக வகை மாற்றத்துக்கான அதிகாரம் எவ்வாறு இருக்கிறது, வகை மாற்றம் என்றால் என்ன, வகை மாற்றம் எந்த சந்தர்ப்பங்களில் செய்யப்படலாம், எவ்வாறான சந்தர்ப்பங்களில் வகை மாற்றம் செய்ய முடியாது என்பது தொடர்பாக அந்த அதிகாரத்தை பற்றி பேசுகிற நிதி ஒழுங்கு 65. சரிதானே? நிதி ஒழுங்கு 65 அந்த விடயம் பேசப்பட்டிருக்கு. கிளியரா பிள்ளைகள்? ஓகே சார், தேங்க்யூ சார். சார் கடைசி கேள்விக்கு விட எழுதி இல்லை சார் ஒருக்கா. அப்போ கடைசியாக சொல்லப்பட்ட கேள்வி 3 உத்தியோகத்தர்கள் அந்த விடயத்தை கையாளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தவணை முறையில் அறவீடு செய்கிற போது 12 தவணைகளுக்கு மேற்படாமல் திணைக்கள தலைவர், 60 தவணைகளுக்கு மேற்படாமல் அமைச்சு செயலாளர் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், 60 தவணைகளுக்கு மேல் திரை செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. கேள்வி அதைத்தான் கேட்டிருந்தவங்க எப்படி என்றால் 12வது கேள்வியா, 12 தவணை கட்டணங்களுக்கு மேற்படாமல் யார், 60 தவணை கட்டணங்களுக்கு மேற்படாமல் யார், 60 தவணை கட்டணங்களுக்கு மேற்பட்டால் யார் என்று சொல்லி கேட்டிருக்காங்க. அதே விடயம்தான். சரியா? அப்படியே கேட்டிருக்குது. நீங்கள் இந்த விடையை கொடுத்தால் போதுமானதாக இருக்கும். சரி, அப்போ நான் இந்த அளவில் விடை வருகிற பிள்ளைகள் திரும்ப ஒரு செயலமர்வில் சந்திப்போம். நாங்கள் பரீட்சை 30ஆம் தேதி வரும் என்பது நிச்சயமாக இருப்பதனால தொடர்ந்து வரக்கூடிய சனி ஞாயிறு தினங்களில் சில விசேட செயலமர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கு. வருகிற வாரம் அது சாத்தியமா என்று தெரியவில்லை. அதை கடந்தால் விசேட செயலமர்வுகளாக அவற்றை நாங்கள் ஏற்பாடு செய்யலாம். சரியா? அப்போ அந்த பகுதியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போ நான் எல்லார்கிட்ட இருந்தும் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட எல்லாருக்கும் பாய் பாய். குட் நைட். குட் நைட் சார்.